விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ வரைக்குமே விஜய், மல்லி, ரேணுகா, வெண்பா, அன்னபூர்ணி பெரியம்மா, மனோகர் அப்படிங்கிற மாதிரி அவங்கள சுற்றின ஸ்டோரி லைனை கொண்டு வந்திருந்தாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ராஜி, ரஞ்சிதா 2 பேருமே திரும்ப ஸ்டோரிக்குள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா விஜயோட வீட்டை ராஜிக்கு விட்டு கொடுக்கக்கூடாது, நிச்சயமாக நம்மளோட வீடை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ விஜய், மல்லி 2 பேருமே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நம்ம வெளியே இருந்து போராடுறதை விட அதே வீட்டில் இருந்து போராடினா நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் வக்கீல் முதற்கொண்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ அன்னபூர்ணி பெரியமாவும் அந்த அறிவுரை தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வீடு உங்களுக்கு கிடைக்காது மாப்பிள்ளை தம்பி, நீங்கள் அங்கே இருந்தே போராடி இந்த ராஜியை வெளியில் துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விஜய், மல்லி 2 பேருமே இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம அந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பொடிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் வெண்பா எங்கே போனாங்க, அவங்க ஸ்கூல் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கலாம். ஆனால் ரேணுகா நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அடம் பிடிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க வரல, விஜய், மல்லி 2 பேரும் தான் வந்திருக்கிறாங்க. வீட்லையுமே ராஜி செம காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரஞ்சிதா கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு நான் அமைதியாக இருக்கணும், நான் மெடிடேஷன் பண்ண போகிறேன், யோகா பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டிஷர்ட்டெல்லாம் போட்டு கண்ணெல்லாம் மூடி தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரியான சமயத்தில் இப்போ விஜய், மல்லி 2 பேருமே பொடிக்கையோட வந்து நிற்கிறாங்க. இதை பார்க்கவுமே ரஞ்சிதா பயங்கரமாக ஷாக் ஆகி நின்றுட்டுருக்குறாங்க. ராஜிமா ராஜிமா அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுட்ருக்குறாங்க. இப்போ ராஜிமாவுமே என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னை தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னை தொந்தரவு பண்ணாத, நான் சொன்னேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் கண்ணை முழிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜய், மல்லி 2 பேரையும் பார்க்கவுமே இப்போ ராஜி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எப்படியாவது விஜய், மல்லி 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி ராஜி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. அதுபோல் நம்மளோட வீட்டை மீட்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய், மல்லி 2 பேருமே போராட போகிறாங்க. ஸோ அப்கமிங் ஸ்டோரி லைன் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.